தமிழர்கள் நிலத்தை 4 வகை நிலங்களாக பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆறு தொடங்கி முடியக்கூடிய இடம் தான் அந்த 4 நிலங்களும். ஆறு எங்க தொடங்குதுன்னா மலையில தான் தொடங்குது. ஏன் மலையில தொடங்குதுன்னா மலை உயரமான பகுதி, மலையினுடைய வடிவம் கூம்பு வடிவத்துல இருக்குது. மலையில மேகங்கள் வந்து சூழும். ஏன் மலையில மேகங்கள் சூழுதுன்னா இந்த கூம்பு வடிவம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியது. இயற்கையில இருக்கக்கூடிய மலை பிரபஞ்ச சக்தியினால எங்கெங்கோ இருக்கக்கூடிய மேகங்களை தன்னை நோக்கி கொண்டு வரும். தன்னைக்கு நோக்கி கொண்டு வந்து மலையில மழை பெய்யும். மலையில பெய்யக்கூடிய மழை காட்டுக்கு போகும். காடு நிரம்பி மருதத்துக்கு வரும். மருதத்துல மக்கள் நாகரிகமாக வாழுதாங்க. நாகரிகமாக வாழும் போது நீரை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுதாங்க. மருதநிலத்துல மீதிய நீர் தான் கடல்ல போய் சேருது. இப்படி மலையில ஆறு பிறந்து கடல்ல சேரக்கூடிய 4 நிலங்கள் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சிங்கிறது மலையும் மலையை சுற்றியுள்ள இடமும் குறிஞ்சி நிலம். முல்லைங்கிறது காடும் காடை சுற்றியுள்ள இடமும் முல்லை நிலம். மருதங்கிறது வயலும் வயலை சுற்றியுள்ள இடமும் மருத நிலம். நெய்தல்ங்கிறது கடலும் கடலை சுற்றியுள்ள இடமும் நெய்தல் நிலம். இப்போ பாலை நிலம்ங்கிறனா பாலை நிலங்கிற ஒரு நிலம் கிடையாது. எது பாலை நிலங்கிறது? குறிஞ்சியும் முல்லையும் மழை இல்லாத காலத்துல வறண்டு போய் இருக்கும்போது அது பாலை நிலம் ஆகும். மருதம் பாலை நிலம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா மழை நீரை தேக்கி வைக்காங்க. மழை இல்லாத காலத்துல தேக்கி வச்ச நீர் அவங்க பயன்படுத்துதாங்க. அதனால மருதம் பாலை ஆகாது. நெய்தல்ல கடல்ல தண்ணி இருக்குது. அதனால அதுவும் பாலை நிலம் ஆகாது. பாலை நிலங்கிற ஒரு நிலம் கிடையாது.